ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த படத்துக்காக வந்து முதல் போட்டு அந்த படத்தை எடுக்கும்போது அதில் நடித்த ஒரு நடிகை வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் வந்து அதை எடுக்கிறதுன்றது வந்து அது ஒரு வகையான திருட்டுன்னு கூட சொல்ல முடியும். அவங்ககிட்ட ஒரு அனுமதி நீங்கள் கேட்டு அந்த அனுமதி அவங்க வந்து மறுத்துட்டாங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கவே முடியாது. நீங்கள் அனுமதியும் கேட்கல, கேட்டுட்டு அவர் மறுத்த மாதிரியும் இல்லை. நீங்களாம் வந்து ஒரு அந்த படத்துலேருந்து ஒரு காட்சியை நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து உண்மையிலேயே வந்து ஒன்று சட்டத்தின் மீதான அறியாமையாக இருக்கணும், இல்லை அலட்சியமாக இருக்கணும். ஸோ அறியாமையாக இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை உடனே வந்து அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு அதை வந்து தப்புன்றதை உணர்ந்து அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கணும், இது மாதிரி தவறு நடந்துச்சுன்ட்டு. ஆனால் அவங்க என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அவருக்கு அதுக்கப்புறம் ஆணவமாக அவரையே வந்து நிறைய கேள்விகள் கேட்டு அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இது வந்து ரொம்ப உச்சபட்சமான வந்து ஒரு அலட்சியம் தான். என்னன்னு கேட்டால் அவரை வந்து குற்றம் சாட்டுற மாதிரி அவர்கிட்ட இருந்து அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தாக்கீது அனுப்பி கடிதம் அனுப்பி நீங்கள் வந்து நல்லவர் கிடையாது, நீங்கள் உங்கள் அப்பாவால் தான் நீங்கள் வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செய்தி வெளியிட்டாங்க. ஊடகத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், கடிதம்லாம் அனுப்பி அவர் அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணாங்க. அவர் துணிச்சலாக என்ன செஞ்சார், வழக்கு போட்டே தேர்வு சொல்லிட்டு ஒரு 10 கோடி கேட்டு வழக்கு போட்டார். ஸோ நோட்டீஸ் அனுப்புறதோடு வந்து இவங்க கொஞ்சம் சமரசம் பேசி முடிச்சிருக்கலாம். பட் அதுக்கப்புறமா இவங்க பதிலுக்கு அவர் இது பண்ணும்போது அவர் என்ன சொன்னால் நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டார். ஸோ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றத்துக்கு ஒரு உடந்தை மாதிரி ஆயிடுச்சு.